ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். நாங்கள் இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். லாங் பீன்ஸ் இருக்குது, காராமணி பீன்ஸ், அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நீளமாக கூட வரும். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் பறிச்சுக்கிறேன், எனக்கு சமையலுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடியில் ஒரே ஒரு வெண்டைக்காய் இருக்குது. இந்த வெண்டைக்காய் செடியை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொத்தவரங்காய், இதை நம்ம பறிச்சுக்கலாம். சீனி அவரைக்காவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் கூட நான் இதுக்கு முன்னாடி சீனி அவரைக்காய் பண்ணவே மாட்டேன். ஏதோ ஒன்று மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறதே ரொம்ப ரேரு. அதுவுமே 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா எப்போயாவது தான் வாங்குவேன். பட் இப்போ நான் செடி வச்சதுலேருந்து வாரத்தில் ஒரு நாள் அவ்வளோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் இருக்குது அந்த காய் செடி நான் வச்சதில். அப்புறம் இங்கே இருக்கிற வெண்டைக்காவை எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் வேறு வெரைட்டிஸ்லாம் நான் இப்போ தான் விதை போட்டிருக்கேன். சிவப்பு வெண்டை, யானை தந்த வெண்டை, அதெல்லாம் அப்போது அவங்க எப்படி வளர்கிறாங்கன்னு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செடி ஃபுல்லாக வெள்ளைப்பூச்சி இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் இப்போ முதல்ல. ஸோ அது ரொம்ப முக்கியமான வேலை. நான் நினச்சேன் வெண்டைக்காய் அதெல்லாம் வரவே வராதுன்னு. பட் எல்லா செடியிலையும் வருது, நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் போல். இங்கே இருக்கிற வெண்டைக்காவெல்லாம் பறிச்சிக்கலாம். இவங்களாம் கொஞ்சம் பெருசானா கூட நல்லா முத்த மாட்டிக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்கள கொஞ்சம் லேட்டாகவே நல்லா வளர்ந்ததுக்கப்புறமே பறிக்கலாம் நான் விட்டுட்டேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். ஸோ அதுதான் எப்படி சீனி அவரைக்காய் சாப்பிட்றணும் அந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை வெண்டைக்காவும் சாப்பிட்றது. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப நல்ல விஷயமாக தோணுது. ஸோ இங்கே இந்த சீனி அவரைக்காய்லாம் எடுத்து போடணும். ஸோ வளர்ந்துட்டுருக்கிற சீனி அவரைக்காய் செடி வளரட்டும், அது வரைக்கும் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா காய் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குது இந்த செடி. கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது, அவரைக்காவையுமே நம்ம பறிச்சுக்கலாம். அவரைக்காய் பார்த்திங்கன்னா நிறையா மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. நிறையா பேரோட வீடியோஸில் பார்த்தா அவரைக்காயில் அவ்வளோ பூச்சியே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்களாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல எனக்கு. நம்ம எதுவுமே பெஸ்டிசைடு அந்த மாதிரி எதுவுமே போடுறதில்ல, ஒன்லி நீம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கான ஹார்வெஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.